இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் அடை தோசை, சைட் டிஷ்க்கு கதம்பு சட்னி தான் செஞ்சுருந்தேன். அர்த்த ராத்திரியில் ஏஞ்சி வந்ததை அடைக்கி மாவரைக்க அரிசி பருப்புலாம் ஊற வச்சுருந்தேன். மில்லட் அடை தோசைக்கு 1 பங்கு வரகரிசி, 3/4 பங்கு அளவுக்கு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே 1/4 பங்கு சேர்த்து நல்லா கழுவிட்டு, காரத்துக்கேற்ப 10 வரமிளகா, 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஊறினதுக்கப்புறமா இது கூட 10 பல் பூண்டு, ஊற வச்ச அரிசி, பருப்பு, வரமிளகா, ஃப்ளேவருக்கு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 ஹவர்ஸ் மட்டும் மாவை புளிக்க வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ டைம் கிடையாது. பசங்களுக்கு மட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் ஊற்றி கொடுத்தேன். சுட சுட சாப்பிட்றப்போ ஒன்றும் தெரியாது. லைட்டாக சூடு ஆறினா கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அடைனால தேங்காய் சட்னி தான். ஆனால் அதை விட இந்த கதம்பு சட்னி வச்சு சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காம்பலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி ரைஸும் ரைத்தாவை தான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். நாளைக்கு இன்னொரு விழாவில்